லட்சுமி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பாருங்க இந்த கத்திரிக்காய் வச்சுதான் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த கத்திரிக்காய்க்குள்ள நம்ம ஒரு மசாலா ஸ்டஃப் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ரை பார்க்க போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடேரியனுக்கு விருந்துன்னு சொல்லலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முந்தைய என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாம ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா உடனே வரும். அப்பதான் நீங்க வீடியோ பார்க்கலாம். வாங்க நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ண போறோம். அது ரொம்ப அதிகமான பொருளா ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டுல இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு, ரொம்ப குயிக்கான டைம்ல குயிக்கான பொருளை வச்சு நம்ம செய்ய போறோம். நம்ம அந்த மசாலா மட்டும் இடிச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ண போறோம். வேற எதுவும் சேர்க்க போறது இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து ஒரு கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதுல வந்து டேஸ்டே வந்து இந்த கொத்தமல்லியும், இது வந்து ஸ்பிரிங் ஆனியன் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது எங்க வீட்டிலே இருந்தது, நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் இதுல சேர்த்து செய்யும் போது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும், ஒரு 4 டீஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா உரல்ல இடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா பொடியா நம்ம இந்த மாதிரி இடிச்சிட்டோம். மசாலா வேற லெவல் வாடையா இருக்கு. கொத்தமல்லி, அந்த ஸ்பிரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி இடிக்கும் போது செம்ம வாடையா இருக்கு. நம்ம இதை வச்சுதான் நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம். இப்ப நம்ம இதை அப்படியே அள்ளிக்கலாம். பாருங்க, நம்ம இதே மாதிரி நல்லா இடிச்சு எடுத்துட்டோம். நல்லா கொரன்னு இருக்கு பாருங்க. இப்ப இதுல வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயில ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காய் முழுசா பார்த்து எடுத்திருக்கோம். இப்படியே தான் நம்ம செய்ய போறோம். நான் ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவை பூச்சி இருக்கா என்னன்னு கட் பண்ணி உள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காயில இந்த பாகத்தை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு கொஞ்சமா நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து நம்ம இதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்க பாருங்க, கத்திரிக்காய்க்குள்ள இந்த மாதிரி பூச்சி இருக்கும். இதுதான் நான் சொன்னேன் செக் பண்ணிக்கணும்னு. நம்ம இதே மாதிரி செக் பண்ணிட்டு தான் கத்திரிக்காய் எப்பவுமே செய்யணும். இப்போ நம்ம இது ரொம்ப பூச்சா இருக்கு, நம்ம இதை போட்டுட்டு வேற கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பாருங்க, இதுல பூச்சி இல்ல, நல்லா இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு இடையில இந்த மசாலாவை அப்படியே ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துலயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்திருந்த கத்திரிக்காய்லாம் இதே மாதிரி நம்ம உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டோம். நம்ம மொத்தமா 8 எடுத்திருந்தோம், 3ல பூச்சி இருந்தது.
மீதம் 5 தான் இருக்கு. 3 தூக்கி போட்டாச்சு. இப்ப நம்ம ஸ்டப் பண்ணியாச்சு. இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, நம்ம கத்திரிக்காய் வந்து உள்ள வச்சு ஸ்டப் பண்ணிட்டோம். இந்த இருக்கிற மசாலா தான். இப்ப இதை வச்சுதான் நம்ம செய்யவே போறோம். வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்ல. நம்ம ஒரு சட்டி வச்சு மண் சட்டியில செய்யறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ மண் சட்டி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் வச்சு கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, சட்டி ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு கத்திரிக்காய் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப நம்ம கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்க்கலாம். நம்ம மீத இருக்க மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம உள்ளதான் மசாலா ஸ்டப் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம மீத இருக்கிற இந்த மசாலாவை வந்து இப்ப இந்த கத்திரிக்காய் மேல அப்படியே நம்ம போட்டுக்கலாம். நம்ம வேஸ்ட் பண்ணாம இதுல சேர்க்கும் போது செம்மையா இருக்கும். கத்திரிக்காய் நல்லா சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். நம்ம இந்த மசாலா சேர்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்ப நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலா நல்லா ஃப்ரை வாட வருது. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மசாலாலாம் நல்லா கத்திரிக்காய் கூட சேர்ந்து நம்ம போட்ட அந்த மசாலாவும் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இங்க பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அமுக்குனா கரண்டி உள்ள போனோம். இப்பதான் வெந்தது, நல்லா வெந்திருக்கு. நம்ம இத வேற பிளேட்டுக்கு இப்ப மாத்திக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பரா இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபீட்பேக்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறந்துடாம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.